டிசி எல்எஸ்ஜி இந்த இடத்துல ரிவெஞ்ச் கேம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. அதை வந்து யார் வந்து சரியா வந்து ரிவெஞ்ச் கொடுக்குறாங்களா இல்ல அதுல இருந்து தப்பிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம இந்த மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பவுலிங் அருமையா இருக்குங்க, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. ரிஷப் பண்ட் மட்டும் ஆட ஆரம்பிச்சாரு அப்படின்னா எல்எஸ்ஜி வேற லெவலா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிசி வந்து உண்மையாலுமே நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போச்சு அப்படின்னா அந்த 2 ரேட்டை கடந்து கொண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிசி பவுலிங் கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் எல்எஸ்ஜி பெட்டர் தானே அப்படின்னே சொல்லலாம். எந்த பிச்சில் கொண்டு போய் விட்டீங்கனாலும் எல்எஸ்ஜி நார்மலா வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங்க போடுறாங்க. டிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம் பேஸுங்கிற பேர்ல வந்து போட்டு செம்மட்டி அடிக்கிறாங்க. அதாவது டிசி பவுலர் வந்து பிரிச்சு மேயறாங்க எல்லாரும். டிசி எல்எஸ்ஜியை பீட் பண்ணுவாங்களா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை வந்து எல்எஸ்ஜி கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கறத மேட்ரு. ஏன்னா எல்எஸ்ஜி ஃபீல்டிங் சூப்பரா இருக்குங்க. இந்த ஐபிஎல்ல வந்து யாரெல்லாம் கேட்ச் விடாம நல்லா ஃபீல்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது டிசியை விட எல்எஸ்ஜி யார் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி சூப்பரா ஃபீல்டிங் பண்றாங்க. அதனால எல்எஸ்ஜி பக்கம் தான் இந்த பக்கம் காத்தடிக்குது. எல்எஸ்ஜி ரிஷப் பண்ட் எப்படியாவது பிளே ஆஃப் கொண்டு போயிடணும். நம்ம 27 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க, நம்மளும் ரன் அடிக்க மாட்டேங்கிறோம், டீமையும் பிளே ஆஃப் கொண்டு போகணும்னா நம்மளை போட்டு கழுவி ஊத்திடுவாங்க. ஏற்கனவே அவர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜி வந்து எப்படியாவது பிளே ஆஃப் கொண்டு போயிடணும்னு சொல்லி ரிஷப் பண்ட் வந்து முயற்சி பண்ணிருக்காரு. டிசில வந்து கேஎல் ராகுல் நான் இருக்கேன்டா, நான் தூக்கி நிறுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போராடுறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.